சிங்கத்தலை மனித உடம்பு, அப்பேற்பட்ட ஒரு விலங்கை பார்க்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு விலங்கு இல்லை என்று வேடுவன் சொல்ல, இருவருக்கும் வாதம் வர, இல்லை இல்லை, நான் காட்டில் நெடுங்காலம் இருக்கிறேன், எனக்கு தெரியும். நான் எல்லாம் கற்றவன், என்னிடத்திலா சிங்கத்தலையோடு மனித உடம்போடு ஒருவரை பார்ப்பதற்குத்தான் நான். ஐயா, இன்றிலிருந்து 48 மணி நேரம் 2 நாளைக்குள் நான் காடு முழுக்க அலசி ஆராய்ந்து அந்த விலங்கை கொண்டு வருகின்றேன். இல்லை என்றால் என் உயிரை மாய்த்து கொள்கின்றேன். பிடிகிறார். காடு மலை எல்லாவற்றையும் தேண்டு மலை உச்சியிலிருந்து இனி இப்படிப்பட்ட ஒரு விலங்கு இல்லையே என்று நினைத்து உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி செய்தபோது நரசிம்மர் சிங்கத்தலையோடு மனித உடம்போடு வருகின்றார். வியந்து போகின்றார். ஒரு கயிற்றை கட்டி கொண்டு வந்து பத்மபாதர் முன்பு நிறுத்திவிட்டார். நீங்கள் கேட்ட விலங்கு. அப்போது ஒரு சிங்கத்திற்குரிய கர்ஜனையோடு ஒரு குரல் நாராயணன் நரசிம்மன் பேசினான். பத்மபாதா, என் மீது அவன் கொண்ட நம்பிக்கை இப்படி ஒன்று இருக்கு, நான் நிச்சயம் எடுத்து வருகின்றேன் என்றானே, அந்த நம்பிக்கைக்காகத்தான் அவனுடைய எளிவந்த தன்மைக்கு இறங்கி வந்தேன். சிமிதாய நம என்று அந்த 109வது திருநாமம் சொல்லுமே, அதையே சொல்கின்றேன். படித்தவன் பாவம் செய்தால் போவான் போவான், ஐயோ என்று போவான். நாம் பாவங்களை குறைத்து புண்ணியத்தை செய்து பணிவை உண்டு செய்தால் ஆனந்தம் நிலைபெற்றிருக்கும்.